வருமான வரி பிரிவு 80C-யின் கீழ் என்னென்ன சலுகைகள் உள்ளன என்று இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். இன்கம் டாக்ஸ்க்கான ப்ரூஃப் எல்லாம் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கும். இந்த நிலையில வருமான வரி பிரிவு 80C-யின் கீழே 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாம பொதுவா வருமான வரி சலுகை பெறலாம். இதுல எதெல்லாம் வரும் அப்படின்னா PF வருங்கால வைப்பு நிதியில் பிடித்தம் செய்யக்கூடிய தொகை, அதுவும் உங்க கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான். பெரும்பாலான ஆபீஸ்ல ஆபீஸ் கான்ட்ரிபியூஷனையும் ஒருவருடைய சம்பளத்திலிருந்தே பிடிக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அதுல உங்க கான்ட்ரிபியூஷன் என்னவோ அது மட்டும்தான் இந்த 80C-ல கணக்கில் எடுத்துக்கப்படும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வங்கியில 5 ஆண்டுகளுக்கு நீங்க செய்யக்கூடிய பிக்ஸட் டெபாசிட். ஒரு சிலர் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சிருப்பாங்க. அதை நீங்க 80C கீழே கணக்கு காட்ட முடியாது. அடுத்தது ELSS, அதாவது ஈக்விட்டி லிங்க்ட் சேவிங் ஸ்கீம். இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். சோ இதுல செய்யப்படக்கூடிய முதலீட்டுக்கு பங்குச்சந்தை சார்ந்த அபாயம் இருக்கு. இந்த திட்டத்துல முதலீடு செய்யப்படும் பணம் அப்படிங்கிறது 3 வருஷத்துக்கு நீங்க வெளியே எடுக்க முடியாது. பொதுவா வருமான வரி சலுகை பெறுவதற்கு முதலீடு செய்யறீங்க அப்படின்னா அதுக்கு லாக்இன் பீரியட் அப்படிங்கிறது பொதுவா அதிகமா இருக்கும். உதாரணமா PPF நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்க செய்யக்கூடிய முதலீட்டை நீங்க 80C-யின் கீழே வருமான வரிக்கான அந்த விலக்க பெறலாம். ஆனா அதுக்கு லாக்இன் பீரியட் அப்படிங்கிறது 15 வருஷம். அப்படி லாக்இன் பீரியட் குறைவா இருக்கக்கூடிய ஒரு வகை முதலீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது ஈக்விட்டி லிங்க்ட் சேவிங் ஸ்கீம். இவை போக குழந்தைகளுடைய அந்த கல்வி செலவு, நீங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்க இல்லையா, அந்த கல்வி செலவு, ஆயுள் காப்பீட்டுக்கு நீங்க செலுத்தக்கூடிய பிரீமியம் உள்ளிட்ட சுமார் 15 வகையான முதலீடுகள் அல்ல நீங்க செய்யக்கூடிய செலவுகளுக்கு ஒரு வருஷத்துல 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வரி சலுகை பெற முடியும்.